வணக்கம். இன்னைக்கு 4வது ஜனவரி 4, 2025 இருக்கிறோம். 4வது வாரத்தில் உள்ள அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து போர்ட்ஃபோலியோட டீட்டெயிலாக நம்ம வந்து உள்ளே பார்ப்போம். என்ன வாங்கியிருக்கோம் வச்சுருக்கோண்டு. அதுக்கு முன்னாடி நம்ம ஓவரால் பார்ப்போம். இதில் பார்த்தோன்னா 4வது வாரத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து 2.79% வந்து அப்சைடில் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டை பார்த்தோம் அப்படின்னா -1.484 இருக்குது. நிஃப்டி பார்த்தா -2.46. இது என்ன கணக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண வாரத்தில் வந்து எல்லாமே ஒரே நாளில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். மூணுமே எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்காக. அதுக்காக ஒரு தொகை வந்து ஒரு லட்சம் அப்படிங்கிற ஒரு தொகையை வச்சுக்கிட்டு நம்ம அதுலேருந்து நம்ம பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறோம். நான் வந்து மொத்த போர்ட்ஃபோலியோ வந்து நான் இது பண்ணல, என்னோட பர்சனல் போர்ட்ஃபோலியோ காட்டல. இந்த ஷோகேஸ் பண்ணி காட்டணுக்காக ஒரு 1 லேக் வச்சு உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறேன். மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்னும் கம்மியாக தான் போட்டிருப்பேன். அது என்னென்ன இன்னும் டீட்டெயிலாக உள்ளே பார்க்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு பார்த்தா நிஃப்டி 24,610 இருந்துச்சு. அதாவது ஃபெட் மீட்டிங்க்கு முன்னாடி. அப்படிங்கிறப்போ அது வந்து 24,610 இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரெக்கவர் ஆகிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. இதுதான் நம்ம வந்து இமேஜோட ஆரம்பத்தில் வந்து நம்ம போட்டிருப்போம். வீடியோட ஆரம்பத்தில் போட்டிருப்போம். இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம வீக் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒவ்வொரு வீக்கும் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம எப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுது. எல்லா வாரமுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம பெர்ஃபார்ம் வந்து நம்ம நல்லா தான் பண்ணிக்கிறோம் போர்ட்ஃபோலியோ. இல்லை நம்ம போர்ட்ஃபோலியோ இப்போ வந்து நான் போன வாரம் சொல்லியிருந்திருப்பேன், இது இந்த வாரம் வந்து அடுத்த வாரம் நமக்கு வந்து பாசிட்டிவாக போக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு. அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த தடவை நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ 2.8% வந்து நமக்கு வந்து ப்ளஸில் போய்கிட்டு இருக்குது. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டும் நிஃப்டியும் பார்த்தோம் அப்படின்னா அது -1.8ம் -2.5ம் அப்படிங்கிறது மாதிரி போய்கிட்டு இருக்குது. இதில் வந்து ஏன் அப்படி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோன்னா, இப்போது நம்ம போர்ட்ஃபோலியோ சில விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியும், மியூச்சுவல் ஃபண்டில் பண்ண மாட்டோம். அது நிஃப்டி வந்து ஒதுக்குது. அதனால் எல்லாத்துலேயுமே நன்மை தீமைகள் இருக்குது. அதை பொறுத்து தான் வந்து இந்த வேரியேஷன் வருது. அதில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து அதில் நிறைய ரிஸ்க்கு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இருக்குது. வெவ்வேறு மரமாக இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணதுக்காக நம்ம ஸ்டாக் செலக்ட் பண்ணுறோம். அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிச்சிட்டுருக்கிறேன். இப்போ இது வந்து நம்ம 4வது வாரத்தில் உள்ள அப்டேட்டு. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக்ஸ் இருக்குது, இண்டிஸ் இருக்குது, ப்ரீசியஸ் மெட்டல் இருக்குது. ப்ரீசியஸ் மெட்டல் அப்படிங்கிறது என்னென்னா வந்து கோல்டும் சில்வரும். அதில் வந்து கொஞ்சம் தான் போட்டிருக்கிறோம். இண்டெக்ஸஸ் பார்த்தோன்னா ஒரு 11% இருக்குது. ஸ்டாக்கில் தான் பார்த்தா நமக்கு வந்து அதிகமான பங்கு வந்து அதில் தான் இருக்குது. இப்போ ஓவராலாக பார்க்கும்போது நம்ம 2.79% வந்து நம்ம பாசிட்டிவில் போயிட்டுருக்கிறோம். இதில் வந்து 1 லேக் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து ப்ராஃபிட் வந்து நான் புக் பண்ணிட்டேன். அதனால தான் வந்து அந்த 1500 வந்து கூட காட்டுது. 1,15,560. ஸோ அது என்ன ஸ்டாக்குங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம டார்கெட் வந்து 36% வச்சுக்கிறோம் ஒரு வருஷத்துக்கு, அதாவது சிஏஜிஆர். கரண்ட் வந்து நம்ம 2.78 வந்து இப்போ வந்துட்டோம். அதாவது ஒரு 3 வாரம் 4வது வாரத்தில் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது. இன்னொன்று, இது மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம டாப்பான மியூச்சுவல் ஃபண்டு தான் எடுத்துக்கிறோம். இது வந்து மிட் கேப்பு, இது லார்ஜ் கேப்பு, இது ஸ்மால் கேப்பு. இது போன வருஷம் பார்த்தா 60%, 16%, 51% வந்து கொடுத்துக்குது. அப்படின்னா என்னென்னா டபுள் மடங்கு ஆகிருக்கும் நீங்கள் பணம் போட்டிருந்தா ரெண்டு வருஷத்தில். அதாவது 60% பார்த்தோன்னா 120% வந்துடும். அப்படி பார்த்தா நம்ம வந்து நீ 1 லட்சம் போட்டிருந்தா 2 லட்சம் ஆயிருக்கும், 10 லட்சம் போட்டிருந்தா 20 லட்சம் ஆயிருக்கும். அதுதான் வந்து அந்த டேட்டா படி காட்டுது. அப்புறம் ப்ராஃபிட்டு பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே பார்த்தோம் நெகட்டிவில் தான் இருக்குது. ஓவராலாக வந்து மியூச்சுவல் ஃபண்டு -1.84 வருது. இந்த டேட்டா தான் நம்ம வந்து அந்த கிராஃபில் போட்டுக்கிறோம். இது வீக் 4க்குள்ள போர்ட்ஃபோலியோ வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு. போன வாரத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் சின்னது பண்ணியிருப்போம். சில இதில் ஆவரேஜ் பண்ணியிருப்போம். சில இதில் வந்து ஒன்று செல் பண்ணிட்டேன். அதை வந்து உங்களுக்கு சொன்னேன். அது என்னங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் அதுதான். அப்புறம் மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டு இது பண்ணோம். ஏன்னா நான் வந்து ஒரே நாளில் வந்து எல்லா அமௌண்ட்டும் போடலை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது பண்ண முடியும். அப்போது அந்த 1 லட்சம் அப்படிங்கிறது ஒரு 2லேருந்து 3 வாரமாக வந்து தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வாங்கியிருக்கிறோம். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டோம். நம்ம ஏதாவது ஒன்று விற்றா தான் வந்து நம்ம வந்து திருப்பி இன்னொரு இது வாங்க முடியும். இப்போ இதில் பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்தோம் அப்படின்னா ஐபிசிஐ லேப் 11%, கிட்டத்தட்ட 12% கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. அதுக்கு அடுத்தால பார்த்தோம்னா பிஎன்பி, பாலிசி பஜார் 5% கிட்டே வந்துட்டு. பிடிசின்னு ஒரு ஸ்டாக் இருக்குது. அது வந்து ஒரு ஸ்மால் கேப்பு. அதில் அமௌண்ட்டுமே நான் அதிகமாக போடல, 1500 தான் இருக்குது. ஆனால் அது பர்சன்டேஜ் படி பார்க்கும்போது 6.5% மேலே இதாக இருக்குது. பீஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மா பீஸும் ஆட்டோ பீஸும் நமக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அமௌண்ட் நிறைய போடல, ஒரு பேருக்காக தான் போட்டு வச்சுக்கிறோம். அதனால் அதுவும் வந்து பெரிய இம்பேக்ட் ஆகாது. கோல்டு வந்து நமக்கு 1% வந்து வந்துருக்குது. அதை நான் வந்து சரியாக ஆவரேஜ் பண்ணுறது கிடையாது. அதனால் அது வந்து ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை. இனி வரக்கூடிய காலத்தில் அதை கொஞ்சம் அதில் வந்து நான் நிறைய போட அலோகேட் பண்ணுவேன். அது
இது மியூச்சுவல் ஃபண்டோட வேல்யூ. இது தனித்தனியாக எவ்வளோ மைனஸில் இருக்குது, இது ஓவராலாக எவ்வளோ மைனஸ் இருக்குது அப்படிங்கிறது காட்டுது. அப்புறம் இதான் வந்து நம்ம ஃபண்டில் உள்ள ஸ்க்ரீன்ஷாட் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இது போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு, அதனால் போட்டுக்கிறேன். இது வந்து நான் வாங்கியிருக்க ஸ்டாக்ஸோட டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் அது ப்ளஸில் இருக்கக்கூடியதெல்லாம் காட்டுது. நான் அப்போ சொன்னது தான். இது 1 லட்சத்தில் நம்ம ஆரம்பித்தோம், ஒரு ஸ்டாக் வந்து நம்ம செல் பண்ணிக்கிறோம். அதனால் இது வந்து 1,1560 காட்டுது. இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா கீழே வரைக்கும் எல்லா ஸ்டாக் இருக்குது. அது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எல்லாமே இதில் இருக்குது. இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஸ்க்ரீன்ஷாட். -1.83 அப்படிங்கிறதுல வந்து நம்ம இப்போ இருக்குது ஓவராலாக பார்க்கும்போது. தனித்தனியாக பார்க்கும்போது லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், மிட் கேப் எல்லாமே வந்து இது பண்ணலாம். இது இன்றைக்கி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு. அப்புறம் இது வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கான இது என்ன ஸ்டாக் நம்ம வந்து விற்றுருக்கோம் அப்படின்னா, பவர் இந்தியா அப்படிங்கிற ஸ்டாக்கு 13,104க்கு நம்ம வாங்கியிருந்தோம். அது விற்கும் போது 14,877.5. அது வந்து இன்னமும் வந்து மேலே போகும். நான் 16,000 கிட்ட விற்கணும்னு தான் இருந்தேன். ஆனால் வந்து அது வந்து ரொம்ப வேகமாக மேலே போனனால ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து கொஞ்சம் கன்சால்டேட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நிஃப்டியும் வந்து இப்போ தான் கொஞ்சம் மேலே போகக்கூடிய சூழ்நிலை வருது. அப்போ ஏன் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணலாமேன்னு தோணுச்சு. அதனால் புக் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த பணத்தை வந்து நான் இன்னொரு ஸ்டாக்கு, மற்ற ஸ்டாக்குக்கெலாம் வந்து போட்டுட்டேன். அதுமாதிரி இது வந்து ஒரே ஸ்டாக் வந்து 13,000க்கு இருந்துச்சு. அதனால் இது வந்து ரிஸ்க் அதிகமாக இருந்துச்சு. அதனால் அதை வந்து பிரித்து மற்ற இதுக்கும் நான் மாற்றிட்டேன். இது வந்து அந்த ரியலைஸ்டு லாஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் பார்த்தா 13% கிடச்சிருக்குது. அதில் ரூ. 137 வந்து சார்ஜஸ் மட்டுமே போயிருக்குது. அதாவது கவர்மெண்ட்டுக்கு எல்லாம் போயிருக்குது. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1%க்கு மேலே போகுது நமக்கு இதில் சார்ஜ் பிடிச்சது மட்டும். இது போக நமக்கு டேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இதில் வந்து இன்னும் இது ஷார்ட் டேர்மில் வந்து வரும். அதனால் இன்னும் 20% பிடிப்பாங்க இதில். இப்படி பிடிக்கும்போது இதில் 20% அப்படிங்கிறப்போ இன்னும் ஒரு ₹32 இல்லை 160 320 வந்து இன்னும் இதில் வந்து டேக்ஸாக போகும். இதுதான் அதனால தான் டேக்ஸை பற்றி எல்லோரும் வந்து இது பண்ணுறாங்க. இதில் நமக்கு 1% போயிடுச்சு. இதில் ஒரு 20% எடுப்பாங்க. ஆக மொத்தம் ஒரு ₹500 500 இல்லை 320 16 160 அவ்வளோதாங்க. இது வந்து அடுத்த வாரத்தை உள்ள அப்டேட்டை வந்து நான் அடுத்த வாரம் நான் போடுறேன். நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, எது வின் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள்.